Yeah. Preetham, may I request you to how was this week for you? Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். Good evening. Wonderful week, sir. I think administrative இதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே financial year end அப்படின்றதுனால all have common deadlines to be met. So அதுதான் மெயின் ஆஃபீஸ்ல அதான் வேலை நடந்துட்டு இருக்கு. There's a lot of other things to share, but I think that I'll share during the ministry ஓட ஷேரிங்ல நான் நிறைய விஷயங்களை வந்து அங்க ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you. Thank you, Preetham. Father, how was this week for you? Father Ji. Beautiful இருக்காங்க. Okay. Valavan sir, please. How was this week for you? எல்லோருக்கும் வணக்கம். வழக்கமான வேலை நாள் தான். பிரித்தம் சொன்ன மாதிரி நிறுவனங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஃபினான்ஷியல் இயர் எண்டுங்கிறதுனால அந்த பேர்டன், ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதோடைய இது பார்ட்னர் விசிட்ஸ் எல்லாமும் இருந்துட்டு இருக்கு. ஒரு கீ டெவலப்மெண்ட் இந்த வாரம் என்னன்னா, நான் புவனேஸ்வர்ல வேலை பார்க்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாநிலத்துடைய சபாநாயகரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவரோட பேசிட்டு இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கும்போது அப்ப இந்த சமீபத்துல ஃபாதர் வந்து எங்களுக்கும் எங்க பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் ட்ரெயின் பண்ணாரு நெய்பர்ஹுட் பார்லிமெண்ட் கான்செப்டை. ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடோட கவனிக்க ஆரம்பிச்சார். அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போறதுக்கு இன்னைக்கு மார்னிங் ஃபாதர்கிட்டையும் பேசியிருந்தேன். ஒரு ட்ரெயினராக என்னை நான் தகுதி உயர்த்திக்கிட்டா அடுத்து எங்க பார்ட்னர்ஸ் மற்றவர்களுக்கெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியா ஹேண்ட் ஹோல்ட் பண்ண முடியும், இதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடச்சு, மற்றபடி வழக்கமான பணிவாரம் தான். நன்றி. Yeah, thank you, sir. Thank you, sir. Father, how was this week for you? Unmute பண்ணுங்க ஃபாதர். என் கால் கொஞ்சம் பெட்டரா வந்துகிட்டு இருக்கு. Thank you, very good. அதனால மெதுவா பல காரியங்கள் எடுத்து செய்யலாம்ன்ற நம்பிக்கை இருக்கு. So that's a good thing. வாழ்க. Thank you for Sister Jyoti. எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது ஒரு தாட் ப்ரோவோக்கிங் வீக்கா இருந்தது. முக்கியமா நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை வந்து ரொம்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு வாரம். அது கான்டெக்ஸ்ட் வந்து பில்கிஸ் பானு இஷ்யூ மறுபடியும் என்ன கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்ம நம்பிக்கையை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிற மாதிரி தோணுது. நான் இந்த வாரம் ரொம்ப விசேஷமா நினைச்ச ஒரு பர்சன் வந்து நம்முடைய எக்ஸ் பிரசிடென்ட் KR நாராயண். அவரை 98ல இந்த நம்ம நாட்டினுடைய 50வது இண்டிபெண்டன்ஸ் டே சமயத்துல அவரை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. It is not the constitution which has failed us. நம்ம தான் கான்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆக்கியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை வந்து இந்த வாரம் என்ன ரொம்ப ரொம்ப விசேஷமா என்ன தொட்ட ஒரு வாரம். அதோட நேத்து வந்து கம்யூனிட்டி லெட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு UN சைடு ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க. அதுல நேத்து பார்ட்டிசிபேட் ஆல் பாலிட்டிக்ஸ் இஸ் லோக்கல் அப்படின்ற ஒரு இஷ்யூ. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா மோர் பாலிட்டிக்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பியூரோக்ரசி இந்த விஷயத்துல ஓடிச்சு. சந்தோஷமான ஒரு வாரம். தேங்க்யூ. Thank you, sister. And for me, this week I am in right now Trichy. I have come to learn about a business. Wow. And I am elected as regional manager of Figital Private Limited. Wow. I'll be taking care of 2 districts for this business. So I come for an initial training program. Beyond that, of course, we had our usual children parliament meeting at Kannai Nagar. Also, we had the families parliament, which is the street parliament meeting on Sunday. This is what I have for this week. Yeah, thank you very much.
Great. We are going. Yeah. Anybody else would like to share anything else? Open round. What was this week for you? Okay. If not, we will go to the next phase of this meeting. Next phase, presentation of the report. I hope our members had time to go through. Anything, any deletion and addition, any correction? Yeah. Okay. So, shall I take it as it passed? Yes. Yes, sir. Yes, sir. Thank you. Yes. And the next phase is introduction. Yeah. This is the 7th phase where every one of us introduce name, the ministry, and what has happened based on the relevant to the ministry. Yeah. Maybe I can invite Mariadasan sir. Sir? I was in Arjun. This is 7th phase. Okay. Introduction of the name, what is your ministry, and has anything taken place based on your ministry? என்னுடைய பேர் மரியதாசன், மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ். நான் இப்பெல்லாம் ஒன்று போட்டுக்கிறேன், எல்லா மினிஸ்ட்ரிஸும் கோஆப்ரேட் பண்ணாதான் நான் பட்ஜெட் சப்ளை பண்ண முடியும். அதனால உங்களுடைய மெசேஜ் தான் பார்த்து தெரியும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸுடைய லிஸ்ட் அனுப்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஐ கேன் ப்ரிப்பேர் தி பட்ஜெட். தேங்க்யூ. எல்லா அமைச்சர்களையும் அவங்களுடைய மந்திரி சபை சார்ந்த என்ன சொல்றது பணிகளை பற்றின பகிர்வுகளை கொடுத்த என்னென்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள், திட்டங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்கான பட்ஜெட்டை நான் தயார் செய்ய ஏதுவாக இருக்கும். தேங்க்யூ சார். பிரீத்தம் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தம். நான் வந்து ஹோம் மினிஸ்டர் ஃப்ரம் த டெஸ்க். இந்த வாரம் நிறையவே வேலை நடந்திருக்கு ஃப்ரம் திஸ் டெஸ்க். the highlights are one வந்து நம்ம what we focused last week, ரெண்டு லெவல்ல, ஒன்னு வந்து the top level and the bottom level. So ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் வேலை நடந்திருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் லெவல், நான் வந்து இங்க நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஏரியால we have identified around ஒரு 3-4 villages ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், where ஏப்ரல்ல இருந்து we are going to initiate the process of neighborhood parliaments, starting from a village very close by. அங்க இருந்து ஒரு கிராம பஞ்சாயத்து மெயினா எடுத்து அந்த கிராம பஞ்சாயத்துல இருக்கிற வில்லேஜஸ் we are going to target as a first step அப்படின்றது. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் is already started. people பேசி மொபிலைஸ் பண்றது, எங்க இந்த மீட்டிங்கை பண்ண போறோம், I mean அப்படின்னா ஒரு the first round of introduction, where will it happen அப்படின்றது. So the process has already started for the bottom level work in Tumkur. And at the top level அப்படின்னும் போது கர்நாடகா லெவல்ல மெயினா ஏப்ரல் மாசம் வந்து ஒரு ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு we have already last week ஷேர் பண்ணியிருந்தேன் that we plan பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. It is coming into fruition இப்போ. Tentative dates are 21st and 22nd அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் tentatively. Hopefully on those two or 3 days, inge Tumkurla Bhushakti Kendrala we will have the first Karnataka TOT on neighborhood parliaments abindra neighborocracy. Around close to or 7-8 organizations and about 6 youth groups have been identified from Tumkur and few other districts of Karnataka. எல்லாரையும் இன்வைட் பண்ண போறோம், பட் how many people will participate அது எல்லாமே probably next meetingல I'll be able to give you a better picture. Also at the top level கொஞ்சம் expansion அப்படின்னு பார்க்கும்போது I've also with my old contacts, நான் என்னோட பழைய contacts and என்னோட colleagues who work with the same partner organizations, அங்க ஒரு I remember going for a children's பத்திய ஒரு workshop that happened in Bhopal in 2015. அங்க நிறைய organizations meet பண்ணிருந்தேன் who are mainly working on children's issues. So அந்த பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேடி சென்னையில ஒரு 4 organizations I have identified who are mainly working
for child rights and child issues. அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இப்ப எடுத்திருக்கேன். I want to slowly talk to them and அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் அப்படின்றது as an expansion of these bringing more organizations or more people into the NPSI PNPSI நம்ம குரூப்புக்குள்ளார as people who will take this forward அப்படின்றது. And the last point is, as Jyoti mentioned before, yesterday I was also I also attended the summit yesterday, Summit for Democracy அப்படின்றதுல all politics is local அப்படின்ற ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணேன். was a very insightful session. நல்ல இன்புட்ஸ் எல்லாமே இருந்தது with a lot of experiences of the people work பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. But I also felt the need of இந்த கான்செப்டை வந்து நமக்கும் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளும் we will have to initiate ourselves, நம்மளும் கொஞ்சம் push ourselves to be heard in such platforms அப்படின்றது. So we will have to look out for people, get invited for such talks, get invited for such panel discussions. So நம்மளும் இருக்கோம் அப்படின்ற ஒரு என்னது ஒரு people have to know that such a collective exists அப்படின்றது நேத்து எனக்கு வந்து. So we will also have to publicize ourselves a little bit on to take this concept to different forums அப்படின்றது நேத்து was something that came to my mind. ஏன்னா நிறைய பேர் இங்க நம்ம we have so much of resource, other we need to show or give it to a lot of people in different forums அப்படின்றது. So இதுதான் என்னோட டெஸ்க்ல இருந்து இந்த வாரம் நடந்த சில விஷயங்கள். Thank you. Thank you, Preetham, Home Minister. May I invite Sister Jyoti? Yeah. I'm Jyoti, and நான் வந்து capacity building ministry பொறுப்பெடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு விஷயம் வந்து இன்டர்னல், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல். இந்த ரெண்டுலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னுடைய தாட் ப்ராசஸ் அங்க போட்டிருக்கேன். அதுல வந்து நான் அருள் சார் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி நான் வரப்போற ஒரு 5 வருஷத்துக்கு என்ன கெப்பாசிட்டி பில்டிங் உடைய கோல் என்னவா இருக்கணும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், இந்த 4 ஆஸ்பெக்ட்ல எப்படி இந்த மினிஸ்ட்ரியை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் எழுதி இருக்கேன். அது வந்து லேட்டர் அது ஷேர் பண்ண டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்டர்னலா யோசித்திருக்க விஷயம். எக்ஸ்டர்னலா வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் நானும் பிரீத்தம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யூத் குரூப் இங்க வந்திருந்தாங்க, ஒரு சம்மேளனம் நடந்தது. அப்ப ஒன் ஆஃப் தி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து கர்நாடகா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அந்த கமிட்டியில அவரு போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. முந்தா நாள் அவர் எங்களுக்கு போன் பண்ணி that he has been selected to the committee out of 6, so one person known to us. அப்ப அதுவும் அவரு தும்கூரை சேர்ந்தவர். ஸோ அதனால அங்க வந்து கர்நாடகா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் உடைய டைரக்டா அவங்களோட கான்டாக்ட் பண்றதுக்கு நமக்கு அட்வோகசி வேற பல விஷயங்களுக்கு அவரு ரொம்ப உதவியா இருப்பாரு. நெக்ஸ்ட் வீக் அவர் இங்க வராரு, என்னோட பிரீத்தமோடையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு வராரு. ஸோ வி ஆர் ட்ரைங் டு லிங்க் ஹிம் வித் கர்நாடகா சாப்டர். லேட்டர் ஹையர் லெவல்ல கூட அவர் இஸ் அ வெரி ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். மூணாவது, பிரீத்தமும் நானும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பிரீத்தம் ஷேர் பண்ணதுலயும் நான் அந்த மீட்டிங்ஸ் அதுல நான் ஜாயின் பண்ணிக்கிறதுனால ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒன் நியூ ஐடியா போன மீட்டிங்க்கும் இந்த மீட்டிங்க்கும் வந்தது. எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, இந்த கெப்பாசிட்டி பில்டிங் டீம்ல இருந்த குழந்தைகளுக்காக வேண்டிய கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்படி ஒரு
ஒரு புது விஷயம் ஏன் பக்கத்துல இருந்து வந்து சின்ன சின்ன கதைகள் அது வந்து தேவைப்படும் அவங்கள கெப்பாசிட்டேட் பண்றதுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தேவைப்படும் அப்படின்றது. அது ஒரு நியூ அடிஷன் இந்த கெப்பாசிட்டி பில்டிங். டீடைல்ஸ் வந்து அப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, our capacity building minister. Yeah, from my side, again, we are trying to actively participate in NCN, and they have consented to invite people like Pritham, Jyotiraj, and myself. We are all going to be meeting at Hyderabad. We have booked the tickets already. Pritham, what about you? சார் அதான் இன்னைக்கு ஃபாதர்கிட்ட அதான் பேசிட்டு இருந்தோம் மத்தியானம். நான் இந்த ஜோதி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்போம். we are a little stuck with கொஞ்சம் இந்த கோர்ட் கேசஸ் அந்த மாதிரி அதே டேட்ஸ்ல கிளாஷ் ஆகுறதுனால we are just trying to see who can make it அப்படின்றது சார். And we are also trying to see the possibility இப்போ பிசிக்கலா அங்க இருக்க முடியாதவங்களுக்கு is there a way of participating online அப்படின்னு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு, because we don't want to miss out. But Sure. hope, fingers crossed, if everything works fine, one of us will definitely be there. Good. Thank you. So that's what Sorry I'd to- like to. Sorry Yeah. to interrupt here. So, ஜோதி, நீங்க சொல்றது சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத ஒரு ஸ்கீமா போட்டு என்னென்னைக்கு என்னென்ன செய்ய இருக்கிறீங்கன்னு பிளான் அவுட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஜெனரேட் ஃபண்ட்ஸ் அண்ட் பிரசன்ட் a budget. Yeah. Okay. All your activities. Yeah. Yes, sir. Yeah. May Yes. invite Father, our veteran father, to share. Father. இந்த ஃபாதர், ரெவரன் ஃபாதர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சாமி சும்மா எட்வின்னு சொல்லிட்டா போதும். ஐயா ஐயா ஐயாவும் சரிதான். ஐயா சரி. Father, சொல்லுங்க. calling you father, it is in our blood. ஆமா, How can you bloodல இதை எடுக்க முடியாது father. அத கொஞ்சம் பார்க்கணும் எப்படின்னு. ஃபாதர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் வீட்ல ஒரு பெரிய I went through a big class. எப்படி ஃபாதர்ட்ட நீ பேசும்போது இல்ல ஃபாதர் அப்படின்னுவ, நீ வந்து இல்லங்க ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி இல்ல ஃபாதர்? ஒரு பெரிய கிளாஸ் நடந்தது நான் உங்ககிட்ட பேச. பழகுச்சுமா அப்படிதான் எல்லார்ட்டையும் அப்படிதானே பேசுறேன் சார். அருள் சார்ட்டையும் அப்படிதானே இல்ல சார் அப்படின்றானே, அப்படிதான் இல்ல ஃபாதர். அங்கேயும் தப்புதான், இல்லைங்க சார் அப்படின்னு தான் நீ சொல்லணும். பெரிய கிளாஸ். ஆமா சார், இருக்கிற ஃபாதரை பார்த்து இல்ல ஃபாதர் சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நல்லா இருக்கு இந்த ஜோக், நல்லா இருக்கு. Father, please, we would like to hear from you. என்னுடைய ஒர்க் பற்றியா? ஆமா ஃபாதர், in this week any As a specific patron. thing as patron. இந்த வாரம் I have been busy with this NCN meeting. அதுக்குள்ள எப்படி செய்யலாம்னு ஒரு டிராஃப்ட் போட்டு கொடுத்திருக்கிறேன். இனி 2வதா அந்த பெலிஸுக்குள்ள மீட்டிங் கொஞ்சம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 3வதா ஒரு ட்ரைனிங் ப்ரொபோசல் கொடுத்திருக்கிறோம் யூஎன்னுக்கு. யூஎன்ல ஹை லெவல் பொலிட்டிக்கல் மீட்டிங்னு ஒன்று வருது, ஹை லெவல் பொலிட்டிக்கல் ஃபோரம். அதுல எல்லா நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாருமே வருவாங்க. அதோட சேர்ந்தாப்புல ஒரு சைடு ஈவென்ட், ட்ரைனிங் ஈவென்ட் ஒண்ணு ப்ரப்போஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, யார் யார் வாலண்டியர் பண்றீங்கன்னு. அதுல நம்ம சூஸ் பண்றதுல ஒரு 6 ஈவெண்ட்டை மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நம்ம வெவ்வேறு ஆட்கள் ப்ரப்போஸ் பண்றதுல ஒரு ப்ரப்போசல் ஃபைனலைஸ் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கோம். அது 30ஆம் தேதிக்குள்ளால போகணும். அதுல பார்ட்னர்ஸா ஜோதியுடைய ஆர்கனைசேஷன் எது? அதையும் ஒரு கோ ஸ்பான்சரா போடலாமான்னு பாக்குறேன். அதே மாதிரி ஒன்று கூட போட்டதா இருந்தா நாளைக்கே போட்டுடணும்.
நாளைக்கு நான் சப்மிட் பண்ணணும். ஏன்னா 30ஆம் தேதி இஸ் த லாஸ்ட் டேட். அப்ளை பண்றது கிடைச்சாச்சுன்னா we get a chance. It's an online 1.5 hours training program. ஓகே. அது கொடுத்தா UN சார்பில் அது அனௌன்ஸ் பண்ணப்படும். Then people will may participate from various parts of the world. பாப்போம் எப்படி கிடைச்சதுன்னா குட் சான்ஸ். ஓகே. தற்காலம் அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். Thank you, Father. It's open. Anybody else would like to open round? Okay. We are going to the next phase. Please, registration of our research, mini researches by various ministers, and plus what was announced as carried forward agenda from the last meeting. So that is, we are in the 8th phase of this meeting. As far as the carried forward agenda, I have already put up in our minutes. அதுல வந்து மெயினா we need to now prioritize which one could be taken. அது ஒண்ணு. Plus any of the ministers present, would you like to register anything new, any agenda, anything, any of your research new, so that it could be added to the list of the agenda? Anything new? இல்ல சார். சார் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் சார். இதுக்கு முன்னாடி நடக்கிற ரவுண்ட் வந்து where we talk about what has happened in the last week. Yes. And இந்த ரவுண்ட் வந்து what are we planning, and அதுக்கு தேவையான ஒரு what are you proposing for discussion also? This is the 8th phase of the meeting. 9வது கட்டம். 9வது கட்டத்துல the ministers must have some researched points based on, so that there can be உள்வாங்கிறது plus carried forward agenda. போன மீட்டிங்ல இருந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டா இதுல வரும். இப்ப அப்படி புதுசா எது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்ம போன வாரம் சொன்ன இதை வந்து நம்ம எடுத்துட்டு போவோம். போன வாரம் போட்ட அஜெண்டாவில் வந்து நம்ம which are the agenda I would like to also read. அந்த ரிப்போர்ட்ல இருந்து பார்க்க முடியும். கேரி ஃபார்வர்ட் சார். கேரி ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆஃப் PNPSI at regional level for promotion and at state level at focusing. Yes. ரெண்டாவது அடுத்து okay. Second வந்து evolving of objectives of PNPSI. Expected results after 52 weeks and evolving of strategic planning to achieve the expected results. Yes. Moonav, can we have symbolic subscription or voluntary subscription or either or among the PNPSI? Fourth வந்து how much could be the contribution from the members of the PNPSI in the form of either symbolic or voluntary subscription or either? அஞ்சாவது வந்து can we have a routing NGOs infrastructure facility for supporting PNPSI programmatic and administrative dimensional expenditures as fixed in the previous meeting? இந்த 5 பாயிண்ட் வந்து carried forwardல போடும். So can we take as it is, or anybody would like to prioritize? எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உள்ள போயிடுவோம். I think ஆமா சார். இந்த மெம்பர்ஸ் இந்த வாலண்டரியா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி எல்லாம் I think when we the larger group present இருக்கும் போது அந்த ஒரு அஜெண்டாவை எடுக்கிறது பெட்டர் அப்படி the main core group இருக்கும் போது because it was when you expect the main group or the larger group to expect. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன்ஸ் பண்ணும்போது எப்படி எல்லாரும் அப்ரோச் பண்ணி we requested them to attend because it was a main decision making meeting அப்படின்ற மாதிரி I think another round we will have to ask at least the main people. Eronimus sir, அப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு நம்ம மேடம் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஷீஸ் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபாதர்ல அந்த மாதிரி. அண்ட் நம்ம லோகமால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேர் மிஸ்ஸிங் டுடே.
Vanaja. Yeah, Vanaja ma'am, and I mean many others also. Now, so I think we'll have to take that initiative, and with the larger group take decisions, because it's money related. Planning, I think strategic planning, we can take it up. I mean, that is my suggestion, sir. Yeah, maybe keep this. Anybody else would like to react to what Preetham said? Yes, sir. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சிம்பாலிக் ஆர் வாலண்டரி, இதை வந்துட்டு நம்முடைய இப்போ வந்துட்டு இது அப்படியே ஒரு டிஸ்கஷனுக்காக வாட்ஸ்அப்லேயே போட்டு நம்ம குரூப்லேயே போட்டு விட்டுடலாம். வாட் பீப்புள் திங்க், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஒரு we will get some feedback. From the feedback, then we can fix an agenda for that, and as Preetham said, invite everybody, then decide. Good, sir. Not for decision, for circulation, for information. Wonderful. Sir has added. Thank you, sir, for that. Jyotima, you would like to say something? I think it's Rendu Preetham and Sir Sunnada. Hello? I go with that. Yeah. Thank you. Valavan sir, you would like to add anything or? So, nothing, sir. I agree. Go ahead. Yeah. Thank you. Who is this Renu Henry? அவங்க வந்து கேரளால இருந்து சார் ஆட் பண்ணிருந்தாங்க குரூப்ல. Is it Jismi or? No, I am Renu Henry. Yes, yes. From Trivandrum, very close to Jismi's place. But I am first time attending this meeting, so I'm sorry, I don't have anything to share with you for this time. So thank you. Actually, we have a welcome ceremony here for the new members. So I was a bit late. I am sorry because I had to reach home to get the internet and attend the meeting. Thank you very much for joining. Welcome to our Akkam Pakkam. On behalf of all the members, I welcome you. Thank you, ma'am. In the meantime, I request you to please introduce yourself. You are Renu Henry from Trivandrum. That's not enough. So say something more. Yes. Actually, please. Around 12 years back, I think 12 or 15 years back, I met Father because I was working in a project called connected to the disaster, tsunami and all. So visiting people in Kanyakumari and doing some work on that, displaced people, regarding the displaced people. That is how I met Father. And after that, we did some work for the Children's Parliament, some training programs, small training programs in Kanyakumari and Kulachal and all. That's how I became part of many of the things which Father was doing. And at present, I am living in Amburi, which is very close to Tamil Nadu, and also working with some children and has a library. I am a member of the executive committee, and we are doing some small things for the children. And hopefully, I think I will be able to work more on this. I'm happy to. And she has translated some of our materials into Malayalam. Great. Wow. Great. And Renu, you should be remembering me. I was working during the tsunami period on behalf of the diocesan projects. I was in diocesan projects. I have met you for. We met several times. That's why I came to your office, I think. Yeah. That's why I wanted you to introduce yourself. That's Thank you, ma'am, for that brief introduction. Thank you very much. We are very delighted to have you among us. And coming back to our round, Father, what is your opinion to what was going around? Would you like to add something or? No, let it go on. Fine. Okay, Father. Okay. Yeah. Yes. I think all of us have contributed. So we decided to take up this subscription aspect once we have a larger gathering. Thank you. So we go to the next agenda. That is the object. Yes, Preetham. We will take it up with a larger group, but Mariadasan sir sonna madri, we will also initiate it on the WhatsApp group. Surely, yes. And now we go to the next agenda.
namely our strategic planning. So this is the idan padivu agenda uruvayirukku. Maybe first round la you can take chance to share what do you mean by strategic planning. That will add to our telivu konjam kedaikum inda padivukku. So telivu round la what do you feel strategic planning. Please, maybe I can ask Father Edwin, please. Strategic planning means, you put a switch somewhere and 1,000 bulbs burn. Instead of going and putting one switch here, another switch, like that 1,000 switch, you have a kind of strategy switch, master switch, that makes everything brighten up. So like that, where are the strategic areas where if we enter, a lot of things will automatically and extensively happen? What are those areas and what could be our approaches in that? That's the concept. Yeah, thank you, Father, for that sharing. Pritham. Father சொன்னதுல இருந்து I take it forward. Yeah. அந்த மாதிரி ஒரு ஸ்விட்சுக்கு அவ்வளோ பல்ப் எரியும் போது the load is also too high. So as Yes. part of strategic planning, we also have to make sure fuse burn ஆயிடக்கூடாது அப்படின்றது. So that will also be part of what we plan. Not only making the thing, but also prepare ourselves for challenges and expected, unexpected barriers that we will have to face. So, and also the goal that we have to, எதுக்காக இதெல்லாம் பண்ண போறோம், what are these bulbs going to illuminate அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது. That's how I understand. Yeah, thank you. Mariadasan sir, please. Sir, the strategic planning அப்படி சொல்லும்போது அதுல 3 important aspects. One is our vision. Without a vision, you cannot plan. So what is our vision? Number 2, so vision for the future. You can say vision for the future. Then we have to identify organizational goals and objectives. Organization means Akkam Pakkam. Akkam Pakkathunadiya goals and objectives. What are the goals? What are the objectives? And Jyoti was telling about a lot of goals, shared goals. So likewise, we need to have our goals and objectives also. How we are going to achieve our goals. So what is our vision, our goals, and the objectives? These are the 3 important, as far as I am concerned. As far as I know. That's yes, called strategic planning. Yeah, thank you. In fact, your points are adding to what's already shared. Yeah, thank you. Yes, Shirley, would you like to say what you mean by strategic? ஒரு சின்ன ஒரு பிளான் இருக்கு எனக்கு. நம்மளுடைய அக்கம் பக்கத்தை பத்தி எல்லாருமே செய்யறதா இந்த விஷயம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ஒரு ஒப்பீனியன் தான் இது. என்னன்னா, நம்ம வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலயே நேம் எல்லாம் ஆப் எல்லாம் அதுல ஒரு ஆப் இருக்கு. அதுலயே ஐ திங்க் யூ ஏபிள் டு கிரியேட் இட். ஸோ அதை ஷேர் பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்குது, இதுல ஃப்ரீயா நீங்க கோச்சிங் கத்துக்கலாம், இதை உங்களுடைய ஏரியாங்களுக்கு அதை பிரதிபலிக்கலாம், உங்களுடைய ஏரியாவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் குரூப், இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஆள்னா ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி. அப்போ ஷேர் பண்ணும்போது யாரு வில்லிங்கா இருக்காங்களோ அவங்க அதை பதிவு பண்ணுவாங்க, அவங்களுடைய நேமு, வேர்தையா, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, இந்த கோச்சுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டா, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கும். சோ அது ஏன் நம்ம இந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணக்கூடாது? ஜஸ்ட் ஸ்மால் சஜஷன். Thank you. Your sharing has added strategy for promotion of neurocracy. Thank you. It is added. Jyotima, you would like to share something? What do you mean by strategy? எனக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். It is actually என்ன சொல்ற, தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறவா? It is a sort of a direction to reach the destination or achievement or whatever we are
we Yeah. want to see. Yeah. So அதுதான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். You are என்னுடைய right. You are right. Yeah, surely that adds to our sharing. As far as what I feel is, see, plannings are at 4 levels. First, as I had written in the WhatsApp group, first was the perspective planning, in which what Mariadasan has said, perspective planning la the vision, mission and goals, short term and long term goals. அது மூணு வந்து perspective planning la வரும். அதுக்கு அடுத்து strategic planning. அந்த strategic plan la short term objectives, long term objectives அது வரும். அதுதான் strategic. அப்புறம் வந்து activity planning. Activity planning la activity, input, output, income, input, outcome, output, impact, indicators, and the risk assumption, then mitigation, then resources, அப்படி எல்லாமே வந்து activity planning la போகும். அப்போ perspective planning, strategic planning, activity planning, இந்த மூணு செட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கணும், பிளானிங்கை பார்ப்போம். அப்போ இங்க வந்து we can begin from perspective planning, as sir said, our vision, mission and objectives, vision, mission and goals. இதுக்கு வந்து ஒரு they also give lifespan to each thing. Like before I had a chance to share with you, vision is maybe the changes which one would like to see after 100 years. அதே போல mission statements are the changes which one would like to see after 50 years, which the visionary will be able to feel it happening. Vision வந்து the visionary will not even see it happening. அதுதான் வந்து then goals வந்து ஒரு 5 years to 10 yearsல நம்ம என்ன அச்சீவ் பண்ண விரும்புறோம் அப்படின்றது ஒரு கோல். இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங்ல வரும். அதே போல இப்ப பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் வந்து நம்ம பாட்டம் அப் கூட போலாம். ஆக்டிவிட்டி பிளானிங்ல இருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டு பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் போலாம். இல்ல இந்த அந்த சைட்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ஆக்டிவிட்டி பிளானிங்கும் வரலாம். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டூல்ஸ் இருக்கு. லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் அப்ரோச் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். There are 2 tools. Scientifically, anybody who writes projects, they know the social work projects, they know these tools. So இப்போ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம this is what I would like to share based on what we mean by strategic planning, perspective planning, activity planning. Thank you. Yes, Renuma, you would like to contribute anything? I think I have to wait a little bit because it's first time I am being here. So I think next time I'll be contributing. This time I will listen. Thank you. Valavan sir is around? Yes, sir. Disconnected. Okay. So thank you very much for this round of வடிவு அமைக்கிறதுக்கு நன்றி. ஸோ நம்ம பதிவு வந்துருச்சு, வடிவு வந்துருச்சு, அப்புறம் வந்து இதுல தெளிவும் வந்துருச்சு. நான் அடுத்து நான் வந்து we propose நம்ம வந்து எந்த அளவுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், லைக் ஃப்ரம் லைக் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங்ல இருந்து வர போறோமா, இல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல இருந்து கீழே போயிட்டு அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் போக போறோமா அப்படின்றது I am throwing that idea. Please contribute. இது வந்து this is a proposal round. Yeah. இதுல நான் சொன்னதுல வேற ஏதாவது இருந்தா கூட, ஏன்னா எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே வந்துருச்சு, இந்த பிளானிங்ஸ்ல எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுல வேற anybody else have any different ஆன இல்ல would like to add more இந்த ஓப்பன் ரவுண்ட்ல வரட்டும். ஓப்பனா anybody can add to this. சார், I completely எல்லாமே ஓகே சார். ஆனா ஒண்ணு வந்து ஒரு கான்சியஸா நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு எஃபர்ட் இதுல என்னன்னா, இது வந்து we shouldn't we have to be very conscious that we don't go into an NGO mode or a structure. அது மட்டும் நம்ம வந்து கான்சியஸா we will have to make sure that we don't get into that framework. அப்படின்றது மட்டும் it's something that I want to share here at this point. Yeah, as Pritham said, we all will have that aspect in our mind. Yeah, surely. Sir, எனக்கு டவுட். Yes.
இப்போ பிரீத்தம் சொல்றாரு அந்த என்ஜிஓ ஒர்க் ஃபுல்லா இது போக கூடாதுன்னு. அப்ப நம்ம எப்படி இதை வேலை செய்யறது? நம்ம என்ஜிஓல தானே நம்ம வேலை செய்ய முடியும். அது இல்ல அது வந்து can I பிரீத்தம் ப்ளீஸ் கிளாரிஃபை. இல்ல நான் எப்படி அதை சொல்றேன்னா, நம்ம என்ஜிஓஸ்ல தான் ஒர்க் பண்றோம். ஆனா இந்த குழுவோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனிங் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எல்லாமே கூட இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கும் இந்த குரூப், இந்த பிஎன்பி ப்ரொவிஷனல் நெய்பர்ஹுட் பார்லிமெண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, இந்த குரூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா இட் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஏன்னா நமக்கு வி won't be in the framework of an NGO, and we're working from the at the people's level. அவங்கள தான் இது, அதான் அப்ப ஃபாதர் சொன்ன மாதிரி இட்ஸ் a provisional thing. நம்ம வந்து we are very a provisional thing. The real work will happen when it comes from the people. So நம்ம through NGOs we can do whatever we are doing. இப்ப நான் என்னோட ஃபீல்ட்லயும் through my NGO is what I will do. But in the group வந்து will not function in an NGO format அப்படின்றது தான் என்னோட point. But Arul sir, you can elaborate. Surely this is very clear now. Surely கேட்டதுக்கும் பிரீத்தம் ஆன்சர் பண்ணது ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கோ பெர்ஸ்பெக்டிவாவோ ஆக்டிவிட்டியாவோ போகும்பொழுது என்ஜிஓ விஷயங்கள் என்ஜிஓனுடைய வந்து உள்ள நம்ம கொண்டு போகாம ப்ரொவிஷனல்ங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆக்டிவிட்டி பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு தட் இஸ் வாட் எஸ் பிரீத்தம். மேடம் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ப்ராஜெக்டா ஆயிடக்கூடாது. திஸ் இஸ் நாட் சம்திங் தட் வில் பிகம் அ ப்ராஜெக்ட். ஒரு என்ஜிஓ ஃபார்மேட்ல இது வந்து ஒரு ப்ராஜெக்டா நம்ம எடுப்போம், அதுக்கு பட்ஜெட் பண்ணுவோம், ஆக்டிவிட்டிஸை பண்ணி முடிச்சிருவோம். இட் ரன்ஸ் இன் அ வெரி ப்ராஜெக்ட் மைண்ட் செட். இது வந்து ஒரு ப்ராஜெக்டா இருக்கக்கூடாது அப்படின்றது. அதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். Yes, and the provisionality has been kept in planning. Yes. Sir, சொல்லுங்க sir. I am afraid we are too much on theoretical part. நிறைய தியரி பேசிட்டு இருக்கோம். Strategic planning, objective planning, so many things. Planning. India சொல்லுவாங்க, Indian governments are very good planners, the worst executors. Indian planners are the best planners in the world, but the worst executors. 5-year plan failed, annual plan failed, strategic plan failed. So we are thinking too much on planning. Let us go on activity. Do something. சும்மா தியரியை பேசிட்டு இருக்கோம். அதான் பிரீத்தம் சொன்ன மாதிரி இதெல்லாமே எங்க வருதுன்னா என்ஜிஓல போகும்போது அவங்களுக்கு மிஷனை எழுதணும், அதை எழுதணும், இதை எழுதணும், அதுக்கு செலவு இதெல்லாம் போடணும். ஸ்டார்ட். மரியாதாசன், I have one question. சொல்லுங்க சார். ஆக்ஷனுக்கு போனோம்னா இந்த ஆக்ஷனை நம்ம வந்து ஃபீல்டுக்கு எடுத்துன்னு போனோம்னா as a NGO need fund, right? எது ஃபண்ட்? ஆமா. So where that will go for that? நான் அதான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மினிஸ்டரும் உங்களுடைய பிளானை கொடுங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டியை சொல்லுங்க, நான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு தரேங்கிறேன். அதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். Surely sir, I will come back to that. மேல கேட்ட சொல்றேன், உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா நான் கையெழுத்து போட்ட பணம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் தரேன். Do something. அதுதான் என்ஜிஓ மாடல். அதுதான் சார், எனக்கு அதுதான் பயம். It should not, I mean Mariadasan sir சொல்ற மாதிரி, Shirley ma'am சொல்ற மாதிரி, it should not be dependent on it should not be a funded thing. Funded ப்ரோசஸ்க்குள்ள we need funds. நம்ம இந்த ஃபண்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ திங்க் ஒரு 5 மீட்டிங் முன்னாடி நம்ம பேசும்போது we were very clear about why do we need funds அப்படின்றது and what will we use it for. அதுல ரொம்ப கிளியரா நம்ம சொன்னது வந்து நெய்பர்ஹுட் பார்லிமெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக we will not need funds. அதுக்காக நம்ம ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்றோம் அப்படின்னா then we are going in the direction that we are actually trying to come away from. Then it will go into a project model. So implementation of neighborhood parliaments at the people's level will not need funds. We need funds to spread this, to take this to different places. Probably ஒரு காமன் டிராவல்காகவோ இல்ல ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் சேர்றோம், அதுக்காக ஃபண்ட்ஸ் தேவைப்படும் to capacitate ourselves, but not for the implementation of what we are talking about. I think இது ரொம்ப கிளியரா டிசைட் பண்ண ஒரு இஷ்யூ. 5 meetings. Okay, Mariadasan sir, excuse me, I shall ask others to come in. Jyoti sister. எனக்கு என்ன சொல்லலாம் இருங்க, கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணிக்கிறேன்.
ஒண்ணு ஒரு நியூ டாபிக் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது இந்த டிஸ்கஷன்ல இருந்து. அது எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே 2-3 வாரத்துக்கு முன்னாடியே அது வந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப கிளியரா எமர்ஜ் ஆகுது. நம்ம ஒரு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன் வந்து என்ஜிஓ கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் மூவ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் இருக்கிற என்ன சொல்றது வித்தியாசங்கள் நமக்கு கட்டாயம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளாரிட்டி நமக்குள்ளார நம்ம என்டையர் குரூப்க்கு. ஏன்னா நம்ம நேப்ரோக்ரஸியை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நம்முடைய கனவு எப்படி இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி எ மூவ்மெண்ட் அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு ஆர்கானிக் என்ன சொல்றது டெவலப்மெண்ட் எவல்யூஷன் அதெல்லாம் உண்டு. நம்ம அத வந்து இந்த ஸ்டேஜ்லயே கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா தான் முன்னாடி போக முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து கட்டாயம் நமக்கும் ஒரு மரியதாசன் சார் சொன்னபோது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதுல வராம நமக்கும் ஒரு கோல் வேணும். 5 வருஷத்துல நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய விரும்புறோம், அதுக்கு வேண்டிய என்ன சில விஷயங்களை ரொம்ப ஆர்கானிக்கா நம்ம நேப்ரோக்ரஸி பார்லிமெண்ட் இதுக்குள்ளார நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால நான் என்ன ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் டெஃபினட்டா I think with help of our patron we need to have NGO என்ன அது நமக்கு பொருந்துமா இல்ல மூவ்மெண்ட் அப்படின்றதுதான் நமக்கு பொருந்துமா, இந்த ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அப்ப ஷர்லி கேக்குற இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு ஒரு தெளிவு வந்துரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால நமக்கு பிரீத்தம் சொன்ன மாதிரி காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் என்ன சொல்றது ரொம்ப அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது. உதாரணமா இப்ப நம்ம மரியதாசன் சார் ஒரு மெசேஜ் நமக்கு எல்லாருக்கும் போட்டிருந்தாருல, பிளான் பண்ணுங்க ஃபண்ட். அப்ப நான் உடனே என்ன யோசித்தேன்னா, கர்நாடகாவுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, 20-30 பேர் வராங்க, டெஃபினெட்லி வி டோன்ட் ஹாவ் எனி ஃபண்ட்ஸ் ஃபார் தட், காசு இல்ல, எப்படி மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, சரி அவங்க எல்லாம் டிராவல் போட்டு வராங்க, புஷக்தி கேந்திரால எங்களுக்கு அக்கமடேஷன் உண்டு, அது எங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இருக்கும். அப்போ அவங்க 2 நாளைக்கு இங்க இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம். கேன் வி மொபிலைஸ் சம்திங்? That is very different. Okay, I think I'll stop. Yeah, I would like to add before I invite Father. From my side, ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. என்னன்னா ப்ரொவிஷனல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உள்ள கொண்டுட்டு வந்துட்டாவே டெம்பரரியா ப்ரொமோஷனுக்கும் ஃபோக்கஸிங்க்கும் என்ன பண்ணலாம், அது ரிலேட்டட், அது பிஎன்பிஎஸ்ஐல வந்து ரிலேட்டட் இந்த விஷயத்துக்கு மாத்திரம். அப்போ கான்கிரீட்டா ஒரு ஆக்டிவிட்டின்னு போகும் பொழுது அது வந்து அந்த லெவல்ல இருக்கிற மக்கள் தான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா பேசிக் இந்த ப்ரொவிஷனாலிட்டி இஸ் மேக்கிங் எ சென்ஸ் தேர். Anything that everything that in the even in the vision level, mission level, whatever objectives level நம்ம பிளான் பண்ணோம், இந்த ப்ரொவிஷனாலிட்டிங்கிறத கொண்டு வந்துட்டாவே our work is done அப்படின்னு I feel. I welcome Father, please share your thoughts. A very important aspect to be kept in mind, and we have to be careful that we don't become a competing NGO with other NGOs. The moment you become a competing NGO, other NGOs get alienated, and they say, why should we work to make you bigger? So we say we are not like that. We are a movement where any NGO can join, and we may make use of any NGO. That way, let the Neighborocracy Parliament be a movement, provisional parliament, that tries to build a structure from below for real governance, to make real parliaments. So this is a provisional parliament. People, NGOs and individuals, everybody come together. We also seek the support of NGOs for various needs. We may have some 1 or 2 routing NGOs also for certain needs.
But we tell them we don't go to revolve into another NGO. This is a movement. Absolutely. I think நம்ம TOT-ல நம்ம ஒரு first point, where do we start from அப்படின்னும் போது we need a person with the face value in the community அப்படின்னு நம்ம பேசணும். So we can make use of the NGOs as the face value of entering into the communities because they have that reputation with the people. That is how I look at it. Yeah. Thank you for all your contribution. Surely ரொம்ப சூப்பரான ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. Movement யோசிச்சாவே of course we are not going to be thinking of individual activities at the grassroots level. PNPSI la adu PNPSI also even temporary தான். Even that 5 years PNPSI வந்து போணுமான்ல ஒரு டெம்பரரினஸ்ல 5 இயர்ஸ்லாம் உள்ள கொண்டு வர முடியாதுன்னு I feel. நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 years or 2-3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம PNPSI என்ன பண்ணலாம்? ஓகே, அப்போ ஒரு ஈவன் ஒரு வருஷத்திலே வந்து PNPSIக்கு வந்து there will be less இது ஆல்ரெடி ஸ்டேட் லெவல்ல இதாயிரும். ஆல்ரெடி ஸ்டேட் லெவல்ல வந்து அது கான்கிரீட்டைஸ் ஆகும். அதனால we are very clear. I am very clear to throw the point that we are the movement-ங்கற ஒரு aspect add பண்றோம். Temporariness, provisionality-ங்கற ஒரு aspect add பண்றோம் in whichever planning we are into. இத நம்ம இந்த ரெண்டு aspect வந்து மறக்கவே கூடாது. This will keep in mind and go ahead for our planning in terms of focusing at the bottom, focusing at the bottom and promoting at the top. So I think we are is this clear? இதுல வேற ஏதாவது இது கிளியரா இருக்கா? இதுல நான் சொன்னது மூமெண்டம் என்ற விஷயம் ஆட் பண்றோம், ப்ரொவிஷனாலிட்டிங்கிற விஷயம் ஆட் பண்றோம், வாட் எவர் வி திங்க் இன் விச் எவர் லெவல், பிளஸ் focusing at the grassroots level, which all the activity and all the grassroots stakeholders will have to take, and focusing also all focusing level by PNPSI, we will be needing some funds for PNPSI's intervention, not at any other activity level. So நம்ம பிளான் பண்ணும்போது PNPSI ல என்ன பண்ண போறோம், PNPSI ஃபாரம் என்ன பண்ண போகுது, இந்த ஃபாரம்க்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சரோ மினிமல் தான் இருக்க போகுது. அந்த மினிமல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம we are thinking about our contribution, our like symbolic சந்தாவா இல்ல விருப்ப சந்தாவா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அந்த பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ we are very clear எந்த அளவுல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஈவன் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆல்சோ provisionality should be kept, plus movement விஷயம் should be kept, plus all these 4-5 aspects like provisionality, momentum. We are not going to think of any expenditure at the grassroots level, neither we are going to think any expenditure at the promotion level. Only that which binds us PNPSI related ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு we need some fund. For example நம்ம இங்க ஒண்ணா கூட்டிட்டு இருக்கோம், we need funds to have our WhatsApp அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தா நமக்கு 1 hour வந்து இது எல்லாமே செலவு பண்ணிக்கலாம். somebody sir is routing it already, so அதுக்குன்னு காசு நமக்கு தேவையில்லை. in case போக if that is going to be a burden, we can take a small money, can take from our contribution. This is directly helping us to function as PNPSI. இதே போல PNPSI மூலமாக ஏதாவது ஒரு இவங்க பிரசன்ஸ், ஓகே, நம்ம பிரசன்ஸுக்கு எதை செலவாகுதோ அதுதான் நம்ம திங்க் பண்ண போறோம். ஐ திங்க் திங்ஸ் ஆர் வெரி கிளியர். கேன் வி ஃபர்தர் எனிதிங் இதுல வந்து வேற இந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா, இல்ல ஏதாவது delete பண்ண விரும்புறீங்களா? லைக் ப்ரொவிஷனாலிட்டி, மூவ்மெண்டம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப் ஃபீ இப்படி எல்லாம் சொல்ற சமயத்துல எஸ் ஃபாதர் சில ஆட்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ், they may have a lot of dedication, earnestness, but they may not have money. yes father. இந்த ப்ராப்ளம் எனக்கு பல இடங்கள்ல இருந்திருக்கு. yes father. சோ அந்த வகையில நமக்கு தேவைப்பட்ட சமயத்துல காசு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இறங்குவோம். அவ்வப்ப என்ன தேவை வருதோ அந்த தேவையை சொல்லுவோம். we will try to see how to get the money.
Actually, we are touching the other point, other agenda. இப்போ வந்து வாட் இஸ் த நேச்சர்னு நம்ம பேசுறோம், எதுக்கு செலவுங்கிறதுக்கு வந்து அது அது ஆக்சுவலி we are அடுத்த பாயிண்ட் இது, whether we need voluntary subscription or whether we need சந்தா, அது விருப்ப சந்தாவா, அது வேணுமா, அது இப்ப நீங்க சொன்னீங்க. இதுலயே வந்து ஒரு விஷயம் நம்ம இன்னொரு ரவுண்ட் விடுவோம் ஃபாதர். தேங்க்யூ ஃபார் யுவர் adding to this one. First, நம்ம nature of our planning should be like provisional plus momentum plus that which includes the PNPSI. இந்த மூணு ஆஸ்பெக்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ல வச்சுக்குவோம். அதை மட்டும் போகும். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு வரும் ஃபார் நீங்க சொல்றது. எத்தனை பேர் இதுக்கு anybody would like to have any objection or சார் ஐ திங்க் மரியதாசன் சார் ஏதோ சொல்ல ட்ரை சார் சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, see the last week we had a people's parliament. அதாவது பீப்புள்ஸ் பார்லிமெண்ட் மக்கள் ஒற்றுமை திருவிழான்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து மக்கள் கன்னியாகுமரி, வாணியக்குடி அண்ட் நாகர்கோயில் 3 நாள் விழா நடத்தோம். eminent speakers came from all over India and they spoke on the subjects. It was a wonderful meeting. There's 2 IAS retired officers were there. Few journalists were there. Few speakers were there. Few NGO people were there. Everywhere எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒரு 3 நாள் விழானா ஃபுல் டே 3 டே, காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் மக்களை இன்வைட் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது, நம்முடைய ஃபாதர் ஜோசப் ஜஸ்டிஸ் இருக்கும்போது இந்த அக்கம் பக்கம் தானா இல்லை வேற ஏதாவது பேரை வச்சோம், அக்கம் பக்கம் தான் வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்பீக்கர், ஒரு எமினன்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுவாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு டாப்பிக்கில் 1/2 hour அல்லது 15 minutes or 20 minutes பேச சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஃபியூ கொஸ்டின்ஸ், ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் அவங்க டாப்பிக்கு மேலே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது முடிஞ்சதுக்கு பிறகு தென் வி வில் திங்க் அண்ட் டூ சம்திங். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டூ மச் ஆஃப் என்னமோ எனக்கு எதிராக இந்த தியரியில் போகிறதுனால இப்போ இங்கேயும் கூட்டம் ரொம்ப குறைச்சிச்சு பாருங்க. அப்போ 40 பேர் 50 பேர் இருப்பாங்க ஃபாதர் ஜோசப் ஜஸ்டிஸ் மீட்டிங் நடக்கும்போது. இப்போ நம்ம மொத்தம் 7 பேர் தான் இருக்கிறோம். ஏன் மக்கள் வரலன்னா, ஐ ஃபீல் டூ மச் ஆஃப் தியரி. நம்ம படித்தது எல்லாத்தையும் தியரியில் சொல்லணும்னா நடக்காது. சம்திங் நான் திருப்பி என்னுடைய ஒரு இது வந்துட்டு, ஃபாதர் கேன் இன்வைட், அருசாயம் கேன் இன்வைட், ஜோதி கேன் இன்வைட், ஒரு ஸ்பீக்கர்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 20 minutes பேச சொல்லுங்க ஒரு சப்ஜெக்டை. மேட்டர் இஸ் டெமோக்ரஸி அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ஸ். அதை பற்றி அவங்க பேசட்டும். தென் அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் தெளிவுகளை வாங்கிக்கலாம். நம்ம டூ மச் ஆஃப் தியரி பட்டு மிஷன் அண்ட் இது பணம், ஸோ டூ மச். எனக்கே இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே விட்ரா பண்ணிடலாமான்னு தோணுது. நிறைய பேர் விட்ரா பண்ண மாதிரி ஐ எம் ஃபீலிங். நான் உண்மை சொல்லிட்டேன். ஸோ நம்முடைய ஏற்கனவே இருந்த ஒரு இது ஃபாதருக்கு தெரியும், ஃபாதர் ஜோசப் ஜஸ்டிஸ் இருந்தது எப்படி இருந்தார். அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி 50 பேர் இருந்தது 20 ஆச்சு, 20 இப்போ 7 நிற்குது. இந்த 7 என்னைக்கு 6, 5 ஆக போகிறது தெரியல. ஸோ திங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ண சொல்லி நான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட். தேங்க்யூ சார். சொன்ன விஷயத்தை நான் ஒரு விஷயம் உள்வாங்கியிருக்கேன். அவங்க வந்து he spoke really about one of the would-be activities of PNPSI, like inviting people of knowledgeable to our this one. That could be one of the நம்ம ஸ்ட்ராட்டஜில கொண்டு வரலாம். Surely that it has been with for Joseph Justice, and surely PNPSI needs a sort of அது ஒரு promotional activity-யா, நம்ம internal capacity building activity-யா கொண்டு வரலாம். Surely thank you sir for that contribution. So நம்ம இப்ப இங்க நம்ம we have to say yes, no objection. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மூமெண்டம் பிளஸ் ப்ரொவிஷனாலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்கா கொண்டு வரலாமா வேண்டாமா, வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா, இல்ல இந்த விஷயங்களை டிலீட் பண்ணலாமா? லெட் அஸ் பி வெரி கிளியர். இதுக்கு வந்து நம்ம ஒரு சோசியோகிராட்டிக் டிசிஷனுக்கு வருவோம். மூமெண்டம், ப்ரொவிஷனாலிட்டி பிளஸ் focus, all activities focusing at the grassroots, all activities focusing for the promoting but involved by PNPSI. இந்த ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இதுக்கு ஓகேன்னு நம்ம இதை ஓகே பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். எஸ் பிரீதம்.
இதுல 2 பாயிண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்ல சார். ஆமா, எஸ் எஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னீங்க சார்? அந்த ஃபோக்கஸ் அண்ட் ப்ரமோஷன். the top and the bottom level. இது ரெண்டுமே நம்ம டிசைட் பண்ணிட்டோம். I think the only new point is the movement அப்படின்றது. And I think அது ஒரு தடவை ஃாதர் அது கிளாரிஃபை கொடுத்திருந்தாரு. Provisionality. Which means temporariness. Which means temporariness. We should keep PNPSA is going to be a temporary. It's in course of time it is going to vanish. So temporariness also we should keep in mind. அது ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா சார்? அந்த So and the மூணு இப்ப we are coming to our perspective planning ல strategic planning ல characteristic அந்த பிளானிங் வந்து இந்த மூணு விஷயத்தை உள்வாங்கி இருக்கணும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். இதுல இத பாஸ் பண்ணலாமா இல்ல எப்படி? what you feel? No objection sir, we can go ahead because we have already done it in 3 different phases together. No objection, we can go ahead. Anybody else? Open to everyone. Sir, no objection sir. இதெல்லாமே உள்ள நடக்கிறதா அக்கம் பக்கம் எல்லாம் உள்ள நடக்கிறதா objection. no objection. Yes. No objection. So here we Jyotima. Yeah, I think we are speaking the விஷயங்களை ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்றோம். சோ இங்க இருந்து நம்ம முன்னுக்கு போக வேண்டியதுதான். சோ அதனால no objections. Thank you. So characteristics of our planning should be all these இருக்கணும். Thank you very much. We make that as our we declare as our sociocratic decision. Now shall we take one more agenda? Now 45 ஆயிடுச்சு. Agenda if at all we take, it will be like what? Father, unmute பண்ணுங்க father. Yeah. Okay. No, what I suggest now we go for a closing round. Yeah. Because we have to finish at 7:45. Correct. Yeah. Otherwise. Thank you. So with this we conclude our 9th phase. 9வது கட்டம் முடிக்கிறோம். 10வது கட்டம் we declare the carried forward agenda. The next meeting la first we are going to discuss about this one சந்தா விஷயங்கள். அதை வாட்ஸ்அப்ல சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் ஆல்சோ சொன்னது அதே வாட்ஸ்அப்ல பண்ணிடுவோம். இப்போ 11வது கட்டம் அந்த நிதி அறிவிப்பு, அது இப்போ அது ரெலவெண்ட் இல்லை. 12வது கட்டம் how was this meeting for you? Sister Jyoti? Yeah, I think நமக்குள்ளார ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் மனசு நான் பாக்குறேன். நம்ம எல்லாருமே ஓப்பனா பேசுறோம், விஷயங்களை முன்னுக்கு வைக்கிறோம். தட் இஸ் சம்திங் வெரி வெரி வேலிட். அது ஒரு நம்முடைய குழுவுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் நான் பாக்குறேன். So that is something very nice which happened apart from other discussions. Thank you. Renuma? I am really happy about this group because it's so interesting. Everyone's different ideas are coming together and becoming stronger and moving forward. That makes me so happy. I am thankful for being part of this. Next week. Thank you. Shirley ma, please. சார், எனக்கு இப்போ என்ன ஒரு கிளியரன்ஸ் வந்திருக்குன்னா, அக்கம் பக்கத்துடைய இந்த ட்ரைனிங் வந்து நம்ம இங்க கத்துக்கிறோம். கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய என்ஜிஓக்களை இதை பிரதிபலிக்கிறோம். அதுதான் இங்க நடக்க விஷயம். You are right. Perfect. Yeah. Perfect. Thank you. Yeah, sir, Mariadasan sir. Yes, no, accepted. No more comments. Thank you. Preetham, how was this meeting for you? Yeah, as every week it was a wonderful meeting, and again the discussions ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். And Jyoti சொன்ன மாதிரி the transparency, open-ஆ எல்லாமே ஷேர் பண்ணலாம், சொல்லலாம் without being blocked or judged அப்படின்னா, I think that is a wonderful aspect of this group. And I really enjoyed the whole process. ஒரே ஒரு thing that I want to think is இந்த நம்ம vision mission எல்லாமே கூட we can also discuss this on the WhatsApp group. ஏன்னா our missions and visions are clear. Formulate மட்டும் பண்ணணும் நம்ம. We know why we are here. ஒரு சென்டென்ஸ்ல அதெல்லாம் போட்டு நம்ம ஈஸியா வாட்ஸ்அப்ல அதை முடிச்சிடலாம் அப்படின்றதுதான் எனக்கு. I just wanted to பதிவு பண்ணணும்னு. Thank you. Thank you. Father, please. Preetham, good meeting. Preetham சொல்றது மாதிரி பெரும்பாலான மீட்டிங் வெளியே நடக்கணும்.
இங்க வந்து நம்ம அதை ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் பண்ணி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு போறது மாதிரி இருக்கணும். மோர் அன் எடிஃபிகேஷன் அண்ட் திங் ரதர் தன் அண்ட் இங்க ஹார்ட் ஒர்க்குன்னா இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன் இருந்தது. நம்ம மரிதாசன் சார் சொன்னது மாதிரி கொஞ்சம் ஹெவி டெர்மினாலஜி ஜார்கன் வர சமயத்துல சில ஆட்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. So it is now, this is very very important meeting for me. We have really ஒரு characteristic of our strategic planning போட்டு யோசிச்சோம். Really we are fixed now. We can think like anything. So thank you very much, and I would request Mariadasan sir to propose the vote of thanks. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே நிறைய காரியங்கள் இங்கே விவாதித்தோம், பல காரியங்களுக்கு முடிவெடுத்தோம். நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். 50 பேர் இருந்தவர்கள் 6ஆக மாறக்கூடாது, 60ஆக மாற வேண்டும், 70ஆக மாற வேண்டும், 100ஆக மாற வேண்டும். we have to multiply, we should not shrink. ஸோ அதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய ஒரு கருத்தை திருப்பி நான் ரீஇட்டரேட். நிறைய கருத்துரையாளர்கள் இருக்கிறார்கள். கருத்துரையாளர்கள் அவர்களை ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கருத்துரை கொடுத்து விட்டு அதற்கு பின் நாம் அந்த பாயிண்டை பற்றி விவாதித்து அதை நடைமுறைப்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஷேலி மேம் சொன்னது போல நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சபைகளில் சென்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது ஒரு கற்றுக்கொள்ளும் தரமாக இருக்க வேண்டும். டூ மெனி ஜார்கன்ஸ், டூ மெனி வேர்ட்ஸ், டூ மெனி, அது வந்து ரொம்ப 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 இதாக போயிடுது. அதனால தான் இங்கே மக்களுடைய கூட்டம் குறைஞ்சிட்டு இருக்கணும்னு என்னுடைய ஒரு ஃபீலிங். இருந்தாலும் வந்திருந்தவர்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். வராதவர்களை பற்றி எனக்கு கவலைப்படவில்லை. வந்திருப்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். உங்கள் அனைவருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஈச் ஒன் கேட்ச் 1, ஈச் ஒன் கேட்ச் 2, ஈச் ஒன் கேட்ச் 3. ஸோ நாம் ஒவ்வொருவரும் 3 வரை அழைத்து வந்தோம் என்றால் இந்த 7 7 3 21 ஆயிடும். 21 + 7 28 ஆயிடுச்சு. ஈஸியாக மல்டிப்ளை ஆயிடலாம். ஈச் ஒன் கேட்ச் 1, ஈச் ஒன் கேட்ச் 2, ஈச் ஒன் கேட்ச் 3. தேங்க்யூ வெரி மச். நன்றி. உங்கள் அனைவருக்கும் 1.5 மணி நேரம் நம்மோடு நாம் பல காரியங்களை கலந்துரையாடினோம். இந்த கலந்துரையாடலுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தலைவர் சார்பாகவும் மற்ற அமைச்சர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you.